ஃப்ளோரை க்ளீன் பண்ணிட்டு இருந்தவர் ஒரு மிகப்பெரிய மில்லியனர் சொன்னால் நம்ப முடியுமா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொனால்ட் ரெட். அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட ஃபேமிலிக்கு 2 மில்லியனும் சொசைட்டி கிட்ட 6 மில்லியன் டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது சின்ன வயசில் பெரிய படிப்புலாம் இல்லை. ஸோ ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறதும் கேஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட 40 வருஷம் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவரோட ஏஜ் 90 தான் அவர் இறந்தே போனார். அதாவது அவர் ஏஜ் 90 இறக்கும் போது இயர் வந்து பார்த்திங்கன்னா 2014. அந்த டைமில் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் இறந்து போனாங்க. அதில் 4000 பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா 8 மில்லியன் வச்சுருந்தாங்க. அதில் இவரும் ஒருத்தர். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு சாதா ஃப்ளோர் க்ளீன் பண்ணவர் இவ்வளோ சம்பாரிச்சார் அப்படின்னா, அவர் சேர்த்து வச்சுருந்த காசு எல்லாமே ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் போட்டிருக்காரு. அது எல்லாம் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு. ஸோ பெரிய பெரிய கம்பெனி, இப்போ நம்ம ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த கூகுள், ஃபேஸ்புக், அமேசான் சொல்லிட்டு ரொம்ப லார்ஜ் கேப் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் இட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் ரிட்டர்ன் டு ஹிம். ஸோ அதனால் இவர் மிகப்பெரிய ரிச்சாக மாறி இருக்காரு அண்ட் நிறைய டொனேட்டோ பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த புக்கில் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஸோ சைக்காலஜி ஆஃப் மனி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அந்த புக்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த புக்கு. ஸோ இது ரிட்டன் பை தி மார்கன் ஹவுசல். ஸோ ஆத்தரை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடச்சிருக்கு. ஸோ பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படிங்கிறது. ஸோ இதில் இருக்க டாபிக்ஸ் நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி ஷேர் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான், ஒரு ஸ்டோரி தான். நிறைய எக்கச்சக்கமான கண்டென்ட்ஸ் இருக்குது. டே 86 கம்ப்ளீட்டட். ஸோ இதே மாதிரி என்டர்பிரினியரில் ஃபாலோ பண்ணுச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்டே டியூன் கைஸ்.